ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க கேபிள் சங்கர். இன்னைக்கு நான் உங்களோட பேச போற படத்தோட பேரு பார்பியன். இது Netflixல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ரொம்ப டிபிக்கலான ஒரு பிரெடிக்டபிளான கதை தான். இது அமெரிக்கா படங்கள்ல, ஹாலிவுட் படங்கள்ல இந்த மாரி படங்கள் வந்து நெறைய வந்திருக்கு. இந்த நெறைய வந்ததுல இந்த படம் இந்த அளவுக்கு எந்த இடத்துல வித்தியாசப்பட்டது அப்படின்றத பத்தி பேசலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். ஹீரோயின் வந்து ஒரு வேலைக்காக, இன்டர்வியூக்காக ஒரு ஊருக்கு வராங்க. அந்த ஊருக்கு வரும்போது நைட் வந்து தங்குறதுக்கு வந்து இப்ப Airbnb மாதிரியான நெறைய இடத்துல ஒரு வீடுகள்லாம் வாடகைக்கு எடுத்துப்பாங்க. ஆன்லைன்ல வீடு வாடகைக்கு எடுத்துப்பாங்க தங்குறதுக்கு ஹோட்டலுக்கு பதிலா. ஸோ அந்த மாரி ஒரு வீட வாடகைக்கு எடுத்திருக்காங்க. வீட வாடகைக்கு எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல சாவி எடுக்கிறதுக்கு வராங்க. வந்தா வீடு ஆல்ரெடி ஒருத்தர் ஆக்குபை பண்ணியிருக்காரு. ஆக்குபை பண்ணியிருக்கும்போது பார்த்தோன்னா, அவரு வந்து எனக்கும் இதே இடத்த குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நைட் வந்து இருட்டாகுது, மழை பெய்யுது. சரி வேற வழி இல்லாம 2 பேரும் வந்து சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்றாங்க. எல்லாரும் பண்ணி பார்க்குறாங்க. பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாதனால, சரி ஓகே இன்னைக்கு நம்ம 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம்ன்னு சொல்லிட்டு, அவரு வந்து கவுச்லயும், அவங்க பெட்லயும் படுத்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட் அந்த வீட்டுக்குள்ள சில விதமான சம்பவங்கள் நடக்குது. அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் தெரிய வருது. அ ஏதோ சம்திங் இஸ் தேர். காலையில வந்து எல்லாரும் அவங்கவங்க வேலைய முடிச்சுட்டு போறாங்க. காலையில வீட்டுக்கு வெளிய வந்து பார்த்தா, அந்த வீட்ல இந்த ஒரு வீடு மட்டும் தான் புத்தம் புதுசா அ அழகா இருக்கு. மத்ததெல்லாம் சிதிலமடைஞ்சு போயிருக்கிற வீடா இருக்குது. இது குழப்பத்திலேயே போறாங்க. போய் பார்த்தா, "நீ எந்த ஏரியால தங்கியிருக்கன்னா?" "இந்த இந்த ஏரியால தங்கியிருக்கேன்னு" சொன்னவுனே, அங்கலாம் வந்து முதல்ல அந்த இடத்துலருந்து காலி பண்ணுன்றாங்க. அதே மீறி இந்த மாரி படத்துல பேய் கதைகள், இந்த மாரி ஹாரர் கதைகள்லாம் எல்லாரும் சொன்னாலும், அந்த இடத்துல போய் இருப்பாங்க. அப்பதான் வந்து செகண்ட் ஹால்ஃப் கதை ஓடும் இல்லையா? அதனால வந்து இந்த கதையிலும் அதே போல இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க நடக்கிற சம்பவங்கள் என்ன? அப்படின்றது தான் கதை. அதுல வந்து இந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு கட்டத்துல காப்பாத்திட்டு வரும்போது, அந்த ஹீரோ கேரக்டர் வந்து அங்க நடக்கிற அமானுஷ்யமான சில விஷயங்கள்ல மாட்டிக்கிறாங்க. மாட்டுனதுல அவரு இறந்து போயிறாரு. சில இதுக்கப்புறம் எங்கேருந்து எப்படி அந்த ஹீரோயின் வந்து அங்கேருந்து தப்பிச்சாங்கன்றது தான் கதை. ஸோ இது பார்பெரியன் கதை வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்பாய்லரா இருந்தாலும் பரவால்ல. இந்த படத்துல ஒரு தாய் பாசத்த வந்து ஒரு சின்னதா இன்டர்லூட்ல வச்சிருக்காங்க. இந்த தாய் பாசம் மேட்டர் மட்டும் தான் இந்த கதையில வந்து இருக்கிற மிக சுவாரஸ்யமான விஷயம். அந்த தாய் பாசம் மேட்டர் மட்டும் தான் கிளைமாக்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகுதே தவிர, மத்தபடி பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கிற பயம் விஷயமோ, இல்ல அந்த ஐடியாவோ, அதுக்கு நெறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான லாஜிக்கல் கேள்விகளுக்கான ஆன்ஸர் கேட்டீங்கன்னா, அதுக்கெல்லாம் ஆன்ஸரே கிடையாது. ஆஸ் யூசுவல் இந்த மாரி மசாலா தனமான ஒரு ஆ த்ரில்லர், ஹாரர் படங்கள்ல வந்து கோ கோ க்ளோ கோ கோரியான படங்கள் என்னென்னலாம் இருக்குமோ, அது எல்லாமே இருக்குது. அ அந்த எக்செப்ட் த கிளைமாக்ஸ் இந்த படத்துல வந்து எதுவும் வாவ் ஃபேக்டர் சொல்லிக்கிற மாரி எதுவுமே இல்லன்றது தான் ஒரு பெரிய வருத்தகமான செய்தி. பட் எனக்கு பொழுது போன ஒரு 1, 1 1/2 மணி நேரம் சும்மா உட்காந்து பார்ப்பேன் அப்டின்னா, நீங்க தாராளமா பார்க்கலாம் அந்த படத்த. இது வந்து Netflix ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்துட்டு உங்க கருத்த சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.